முளைச்சு இல்லாத ஆசையிலே மனச ஆடவிட்ட மச்சானே ஓடமிட்டு போனானே ஓடமிட்டு போனானே ஓடமிட்டு போனானே ஊரெங்கும் தூங்கையிலே நான் உள் மூச்சு வாங்கையிலே ஊரெங்கும் தூங்கையிலே நான் உள் மூச்சு வாங்கையிலே ஓசையிடும் பூங்காற்றே நீதான் ஓடி போய் தூது சொல்லு மின்னலாய் வகிடெடுத்து மேகமாய் தலை முடிந்து பின்னலாய் ஜடை போட்டு ஏ மனச இடமோட்டு மீன் பிடிக்க வந்தவளே நான் பிடிக்க போனேனே மையெழுதும் கண்ணாலே பொய்யெழுதி போனாலே ஆசைக்கு ஆசை வச்சே நான் புறந்தா காதலிச்சே ஆசைக்கு ஆசை வச்சே நான் புறந்தா காதலிச்சே சாட்சி சொல்லும் சந்திரனே நீதான் ஓடி போய் தூது சொல்லு பாட்டுக்கு பாட்டெடுத்தே நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ துள்ளி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ வாடிவாசல் புகழ் வில்லங்கம் ஐயனார் குரு சார்பாக இந்த பாடலை பாராட்டி அன்பளிப்படுத்துள்ளார்கள். இந்த பாடலை பாராட்டி கோபால் சார்பாக 100 ரூபாய் அன்பளிப்படுத்துள்ளார்கள். அன்பளிப்படுத்த அன்புள்ளவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். இந்த ரோட்டை கிராஸ் பண்ணுறவங்க பார்த்து கிராஸ் பண்ணுவீங்களா காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த 2 வீலரில் போகிறவங்க ரோட்டை கிராஸ் பண்ணுறவங்க கவனமாக கிராஸ் பண்ணுமாறு காவல்துறையின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஹலோ ஹலோ திருவருள் செல்வமே தருங்களை தெய்வமே அறம்பொருள் இன்பம் இவை அறம்பொருள் இன்பம் இவை அனைத்தும் கிடைக்கும் விதத்தில் உணதருளை அறம்பொருள் இன்பம் இவை அனைத்தும் கிடைக்கும் விதத்தில் உணதருளை அறம்பொருள் இன்பம் இவை அனைத்தும் கிடைக்கும் விதத்தில் உணதருளை கருணை செய் சரஸ்வதியின் கல்வி கூறிய ராணி வெள்ளை தூகில் வாணி கல்வி கூறிய ராணி வெள்ளை தூயில் ராணி கருணை செய் சரஸ்வதியே சரஸ்வதியே இயல் இசை நாடகம் தமிழனும் ஒன்றிலும் திகம்பரம் இரண்டிலும் கலைஞர்கள் வாழ்விலும் இயல் இசை
நாடகம் தமிழ் எனும் மூன்றிலும் இகம்பரம் இரண்டிலும் கலைஞர்கள் வாழ்விலும் இசை நாடகம் தமிழ் எனும் மூன்றிலும் திகம்பரம் இரண்டிலும் கலைஞர்கள் வாழ்விலும் அயன் திருநாவிலும் அமரர் உலகிலும் அயன் திருநாவிலும் அமரர் உலகிலும் நிறைந்திருப்பவளே நிறைந்திருப்பவனே நிறைந்திருப்பவளே ஈடுதங்க வேலன் பாடும் பதம்பொருளே நிறைந்திருப்பவளே ஈடுதங்க வேலன் பாடும் பதம்பொருளே கருணை செய் சரஸ்வதியே கல்விக்குரிய ராணி இல்லை துகில் வாணி கல்விக்குரிய ராணி இல்லை துகில் வாணி கருணை செய் சரஸ்வதியே சரஸ்வதியே அவையில் வீற்றிருக்கும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்தில் இவ்வளவு கம்பீரமாக நிற்க காரணம் எனது குருமார்கள் அவர்களின் பொற்பாதம் பணிந்து எனது பணியை துவங்குகிறேன். அது மட்டுமல்லாது இந்த நாடகத்தினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் ஒளிபெருக்கியாளர்களுக்கும் இங்கு மட்டுமல்லாது இந்த ஊர் பார்த்தால் மட்டுமல்லாது உலகமே பார்க்க வேண்டும் என்று வலைத்தளத்துகள் பதிவிறக்கம் செய்து கொண்டிருக்கும் அண்ணன்மார்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவரது மேடையில் வள்ளி நாயகியாக தோன்றி நடிக்கும் கோவை சித்திர அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை மற்றும் மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். எனக்காக பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். முருகா முகுந்தன்மால் மருகா 6 முகமும் 12 கண்களும் அலங்கார ஆபரணமும் அணிந்த மார்பும் திருமுகமும் வெந்நீரும் புனைந்த மெய்யும் ஜென்மம் எல்லாம் புகழ் வடைந்த உக்ரவேலா தண்டாயுதபாணி முன்னவனா மூத்தவனாம் அனைவருக்கும் முதல்வனாய் விளங்கும் கண்ணநாதனுக்கு பின் பிறந்தவனே முருகனே செந்தில் தலைவனே மாயோன் மருகனே ஒரு கைமுகன் தம்பியே உம்முடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே வாழும் இக்குறிஞ்சினம் கொன்றவனுக்கு மகளாய் பிறந்து நம்பிக்கை மகளாய் பிறப்பெடுக்க வைத்து நற்தமிழ் மொழியாய் அனைவரும் ஒவ்வொருவரின் இல்லத்திலும் உள்ளோர்களின் உள்ளத்திலும் என்னை செல்லமாக வள்ளி வள்ளி என இடம்பெற செய்த அந்த கந்த பெருமானை வணங்கி இதோ அந்த கந்த பெருமானுக்காக சத்தியம் சிவம் சுந்தரம் ஹலோ ஹலோ மரியாதைக்குரிய நேதாசி நவீன் பிரதர்ஸ் அவர்கள் வள்ளிநாயகம் அவர்களுக்கு 200 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கின்றார்கள். தெரியல அது என்னன்னு. எனக்காக அன்பளிப்பு அளித்த நல்ல உள்ளத்துக்கு நன்றி கலந்த வணக்கம். சத்தியம் சிவம் சுந்தரம் சரவணன் திருப்புகழ் மந்திரம் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேனா அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன் அண்ணல் உறவுக்கென்றே உடலெடுத்தேன் அவன் அருளை பெறுவதற்கே உயிர்
இரண்டு கண்ணழகை பார்த்திருந்த பெண்ணழகை தான் ஆள வந்தான் பெண்மையை வாழ வைத்தான் பெண்மையை வாழ வைத்தானா அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன் மலை மேல் இருப்பவனோ மயில் மேல் வருபவனோ மலை மேல் இருப்பவனோ மயில் மேல் வருபவனோ மெய்யுருக பாடி வந்தால் தன்னை தான் தருபவனோ மெய்யுருக பாடி வந்தால் தன்னைத்தான் தருபவனோ அலை மேல் துரும்பானே அனல் மேல் மெழுகானே அலை மேல் துரும்பானே அனல் மேல் மெழுகானே ஐயன் கைப்பட்டவுடன் அழகுக்கு அழகானேன் அழகுக்கு அழகானே அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன் அண்ணல் உறவுக்கென்றே உடல் எடுத்தேன் அவன் அழகை பெறுவதற்கே உயிர் வளர்த்தேனா அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன் பற்பல வல்லுநர்களால் கல்வி பயின்று என்னை பெற்றவரிடத்திலும் சுற்றவரிடத்திலும் மற்றவரிடத்திலும் பேரும் புகழும் பெற காரணமாக இருந்த கந்த வெடிவேலனை நினைத்து எண்ணத்தான் வேண்டும் மேலும் இக்குறிச்சி நிலம் கொற்றவனுக்கு மகளாய் பிறந்து தத்தி தத்தி தாவி குதித்து விளையாடும் பிள்ளை பிராயம் கடந்து துள்ளி தெரியும் பள்ளி பருவத்தில் கூட என்னை யாரும் நகைக்காது வாழ்வு கொடுத்த வடிவேலவா என்னாலும் எப்பொழுதும் பெரியோர் முதல் என்னுள் சிறியவர் வரை யாரும் நகைக்காது என்னை எப்படி வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதே போல் இந்த ஊர் மக்களையும் உலக மக்களுக்கும் நீண்ட ஆயுளை கொடுத்து நோய் நொடி இன்றி உடம்பை கொடுத்து செழிப்பான வாழ்வை கொடுத்து நீங்கள் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அப்பா அம்மா அப்படிங்கிறவங்களை வேண்டாம இருந்தா நல்லா இருக்குமா? இருக்காது அப்படி இருக்கும்போது மாதா பிதா குரு தெய்வம் முதல்ல நமக்கு வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் யாருன்னா அம்மா, அதுக்கப்புறம் அப்பா, அதுக்கப்புறம் நமக்கு வழிகாட்டியாக இருக்கும் குரு, அதுக்கப்புறம் தான் கண்ணுக்கு தெரியாத கடவுள் நம்மளுக்கு அருள் பாலிக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கையோட கடைசி வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால எடுதந்தானடி தில்லையிலே எடுதந்தானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் இந்த எல்லையிலே இறைவனை நாட இன்னிசை பாட இறைவனை நாட இன்னிசை பாட இருமுறை கூறிடும் அரைநெறி கூற எழுதந்தானடி தில்லையிலே
பாலை என்ற ஐவகை நிலங்களில் குறிஞ்சி நிலத்தை எனது தந்தை நம்பிராஜனும் தாய் நங்கை மோகனியும் ஆண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு நான் வளர்ப்பு மகள். எனக்கு கூட பிறவாத சகோதரர்கள் அப்படின்னு பார்த்தா 7 பேர் இருக்காங்க. எங்க அப்பாவுக்கு ரொம்ப நாள் ஆசை, 7 ஆண் மகன்கள் இருந்தும் ஒரு பெண் பிள்ளை இல்லையே என்ற குறை இருந்து கொண்டே இருந்தது. சரி. அப்படி ஒரு நாள் அந்த முருகப்பெருமானே அந்த குறையை தீர்த்து விட்டதாக நினைச்சிட்டாங்க. எப்படின்னு கேட்டா, வள்ளிக்கிழங்கு தோண்டும் பள்ளத்துல குகா 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 என்ற ஒரு குரல் கேட்டிருக்குது. ஏதோ ஒரு குழந்தை அழுகுரல் மாதிரி கேக்குதே அப்படின்னு சொல்லி அந்த பள்ளத்துல போய் பார்த்தா அழகான வள்ளிக்கிழங்கு கூட அப்படி அழகு இல்லையா, அவ்வளவு அழகான ஒரு குழந்தை. அது யாருன்னு கேட்க மாட்டீங்களா? நான் தான். அப்படியா? அப்படி இருக்கும்போது என்னை அப்படியே அள்ளி எடுத்து, முருகா, இத்தனை வருடங்களாக பெண் பிள்ளை இல்லை என்று நான் தவித்து கொண்டிருந்தது உமக்கு இப்பொழுதுதான் தெரிந்திருக்கிற போல் இருக்கிறது. எனக்கு இந்த பெண் பிள்ளையை கொடுத்ததற்கு உமக்கு நன்றின்னு சொல்லிட்டு, எங்களோட குல வழக்கப்படி ஆண்கள் உழுது பயிரிட்டு வேட்டையாடுவதும், பெண் பிள்ளைகள் அந்த பயிரை கண்ணும் கருத்துமாக காப்பாற்றி அதை அறுவடை செய்து அந்த முருகப்பெருமானுக்கு படைப்பதும் எங்க குல தொழில். அந்த குல தொழிலுக்காக நாங்க வந்துட்டோம். எங்க போறோம்னு தெரியுமா? 7 பருவங்களான பேதை பெதுமை மங்கை மணந்தை அறுவை தெளிவன் 7 பருவத்துல 3வது பருவம் மங்கை பருவம். அந்த பருவத்தை நான் அடைஞ்சிட்டேன். எங்க அப்பாவும் உனக்கு குறிப்பிட்ட காலம் வந்துருச்சு, அதனால நீ காவலுக்கு போ, நீ திணைக்கு காவலுக்கு போ, உனக்கு காவலுக்கு உன்னோட அண்ணனையும் உன் தங்கச்சியும் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவரோட கட்டைனைக்கு இணங்க நான் வந்துட்டேன். காவல் மட்டும் பார்க்க போறது இல்லை, 5 வயதிலே அறியா பருவத்திலே உனக்கு வாழ்வு கொடுக்குறேன் என்று கூறிவிட்டு போன கந்த பெருமான் இன்னும் காணோம். அவரை நினைச்சு நான் உருகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த வயசு வந்ததுனால அவரை தேடி நான் திணை போனதுக்கே வந்துட்டேன். ஏன்னா அப்பா அம்மா கூட இருக்கும்போது அவருக்கும் கூட பயம் இருக்கும்ல. ஆமா, இப்ப தனியா வந்தாச்சு. அந்த கந்த பெருமானை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். எப்படி எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் தெரியுமா? பழைய பாட்டு. ஒரு நாள் யாரோ என்ன பாடல் சொல்லி தந்தாரோ, கண்ணுக்குள் ராகம் நெஞ்சுக்குள் தாளம் என்னென்று சொல் தோழி. ஒரு நாள் யாரோ என்ன பாட சொல்லி தந்தாரோ, கண்ணுக்குள் ராகம் நெஞ்சுக்குள் தாளம் என்னென்று சொல் தோழி. ஒரு நாள் யாரோ என்ன பாட சொல்லி தந்தாரோ. உள்ளம் விழித்தது மெல்ல அந்த பாடலின் பாதையில் செல்ல, உள்ளம் விழித்தது மெல்ல அந்த பாடலின் பாதையில் செல்ல, மெல்ல திறந்தது கதவு என்னை வாவெனச் சொன்னது உறவு, மெல்ல திறந்தது கதவு என்னை வாவெனச் சொன்னது உறவு, மெல்லடி என்றது நாணம் விட்டு செல்லடி என்றது ஆசை. ஒரு நாள் யாரோ என்ன பாட சொல்லி தந்தாரோ. செக்கச்சி வந்தன விழிகள் கொஞ்சம் வெளுத்தன செந்நிற இதழ்கள், செக்கச்சி வந்தன விழிகள் கொஞ்சம் வெளுத்தன செந்நிற இதழ்கள், இமை பிரிந்தது உறக்கம் கண்ணில் எத்தனை எத்தனை மயக்கம், இமை பிரிந்தது உறக்கம் கண்ணில் எத்தனை எத்தனை மயக்கம், உன்னிடம் சொல்லிட நினைக்கும் மனம் உண்மையை மூடி மறைக்கும். ஒரு நாள் யாரோ என்ன பாட சொல்லி தந்தாரோ, கண்ணுக்குள் ராகம் நெஞ்சுக்குள் தாளம் என்னென்று சொல் தோழி. ஒரு நாள் யாரோ என்ன பாட சொல்லி தந்தாரோ. இப்படியெல்லாம் வர்ணித்து கொண்டிருந்தாலும் கூட
அவர் எப்ப வருவாரு எப்படி வருவாரு அப்படிங்கறத எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, என்னோட முருகப்பெருமான் இருக்காருல்ல, உலகத்துக்கே கடவுள் தான். எங்க அப்பாவும் என்ன சொன்னாருன்னா, நீ வந்து கடவுளா காலில் விழுந்து விழுந்து கும்பிடணும்னு. ஆனா 5 வயசுல என்னைக்கு அவர் எனக்கு உறுதிமொழி கொடுத்துட்டு போனாரு, அப்பவே அவர் என்னோட கணவர் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை நான் எடுத்துட்டேன். அவரை எப்படி அப்படியெல்லாம் விட முடியும்? ஒரு கை யானைக்கு, 2 கை மனிதனாக பிறந்த நம்மளுக்கு இல்லையா? 4 கை அப்படிங்கிறது இந்திரனுக்கும், 5 கை அப்படிங்கிறது யானை முகன் விநாயக பெருமானுக்கும், 6 கை தத்தாத்திரியனுக்கும், 8 கை பிரம்மனுக்கும், 10 கை வந்து சிவபெருமானுக்கு. சிவபெருமானின் 3ஆம் கண்ணில் இருந்து தீப்புரி ருத்ர பொறிகளாக கங்கையில விழுந்து சரவண பொய்கிலே கடந்தார் இல்லையா, அவருக்கு 12 கை. எப்படி இருந்துச்சாமா தெரியுமா? கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்துறாங்க. அப்ப போய் நம்ம கௌரி தேவியார் போய் பார்க்கறாங்க, பார்வதி தேவியார். 6 குழந்தைகளும் 6 அழகாக இருக்கிறது. அழகான கருவண்டு கண்ணுகளோட ஒன்று குடிச்சிங்கன்னா பேச்சு வராது. கருவண்டு கண்களுடன் ஒன்றும், கண்ணாடி கண்ணத்துடன் 2வது குழந்தையும் அழகா தேனு, அந்த எச்சில் ஊறுறதே தேன் போல, அப்படி தேனூரும் வாயில 3வது குழந்தையும் முல்லை கை விரல்ல வந்து முல்லைப்பூ மாதிரி இருந்ததான் 5வது குழந்தைக்கு. 6வது குழந்தைக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? தாமரை மலர். அப்படியெல்லாம் வந்து அந்த குழந்தைங்களை அள்ளி எடுக்கும்போது ஒரு உடலும் 6 முகமும் 12 கண்களும் 12 கையும் உடன் தான் அந்த முருகப்பெருமான். அவர் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான் எப்படியெல்லாம் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் தெரியுமா? தென்மதுர சீமையில மீனாட்சி கோவிலில கல்யாணம் பண்ணி கொள்ளுவோம் ஏ பொன்னம்மா, சொல்லாம அள்ளி கொள்ளுவோம். தென்மதுர சீமையில மீனாட்சி கோவிலில கல்யாணம் பண்ணி கொள்ளுவோம் ஏ கண்ணம்மா, சொல்லாம பண்ணி கொள்ளுவோம். நான் என்ன சொல்ல, வார்த்தை எதுவும் சிக்கவில்லை. வர தையை வெள்ளி கால நாங்க மாத்த போற மாலை. தென்மதுர சீமையில மீனாட்சி கோவிலில கல்யாணம் எப்போ சொல்லம்மா, ஏ பொன்னம்மா, சொல்லாம ஏண்டி வைக்கம்மா. மாலை மயக்கத்தில மாமே வீட்டுல நான் தான் நாள் பார்த்து போனேன் அறைக்குள்ள. பாலை நான் கொடுத்தா மாமே வாங்கல, பார்த்த பார்வையில எதுவும் தோணல. என்னோட மேனியத்தான் பொன்னாக அரவணைச்சா, சொன்னா சூறாவளி வேகந்தான். கண்மூடி ரசிக்க வச்சான், உள்ளார சிரிக்க வச்சான், கண்ணே சரசத்தில ராஜந்தான். சொக்குது பொண்ணு பொண்ணுன்னு போடுது ஒரு கோலந்தான். நான் எண்ணி எண்ணி பார்த்தேன், இனிமேல சொல்ல மாட்டேன். தென்மதுர சீமையில மீனாட்சி கோவிலில கல்யாணம் எப்போ சொல்லம்மா, ஏ பொன்னம்மா, சொல்லாம ஏண்டி வைக்கம்மா. கால வேளையில வைகை ஆத்துல நான் தான் நீராட யாரும் பார்க்கல. மஞ்ச கிழங்கெடுத்து அரைச்சேன் கல்லுல, எடுத்து நான் பூச என்னால் முடியல. அனரதம் கேக்குதம்மா, அள்ளி முகம் ஏத்ததம்மா, வந்த ஆளு அது யாரம்மா? சந்திரன போல அங்கே இந்திரன போல வந்து நின்னா மாமனவன் தானம்மா. பொட்டு எடுத்து அங்கங்கே முத்திர வச்சான் பாரம்மா. நாங்க 2 பேரும் சிரிச்சோம், அப்புறம் ஒன்னா சேர்ந்து குளிச்சோம். தென்மதுர சீமையிலே மீனாட்சி கோவிலில நாம கல்யாணம் பண்ணி கொள்ளுவோம். ஏ பொன்னம்மா, சொல்லாம அள்ளி கொள்ளுவோம். நான் என்ன சொல்ல, வார்த்தை எதுவும் சிக்கவில்லை. வர தையை வெள்ளி கால நாங்க மாத்த போற மாலை. தென்மதுர சீமையில மீனாட்சி கோவிலில கல்யாணம் பண்ணி கொள்ளுவோம் ஏ பொன்னம்மா, சொல்லாம அள்ளி கொள்ளுவோம். இப்படியெல்லாம் இருந்துட்டாலும் கூட
இப்போ இன்னைக்கு விசேஷம் திருவிழா இல்லையா? ஆமா. அந்த திருவிழாவுக்கு எல்லாரும் கோயிலுக்கு போவோம். சரி. கோயிலுக்கு போகும்போது என்னெல்லாம் வாங்கிட்டு போவோம்? என்ன வாங்கிட்டு போவோம்? அர்ச்சனை கூட வாங்கிட்டு போவோம். ஆமா. அந்த அர்ச்சனை கூடையில என்னென்னலாம் இருக்கும்? என்ன இருக்கு? தேங்காய், தேங்காய், பழம், வெத்தலைப்பாக்கு, ம். பத்தி, சூடம், ஆமா. சாம்பிராணி, அப்புறம் என்ன இருக்கும்? பூ இருக்கும். இதையெல்லாம் ஒரு அக்கா வாங்கிட்டு போறாங்க. சரி. வாங்கிட்டு போய் கருவறைக்குள்ள போய் நம்ம வந்து உடைச்சு அந்த சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணுவோமா அப்படிங்கறது உண்மையா? இல்ல. கருவறைக்கு வெளியில என்னைக்காவது கருவறைக்குள்ள நீங்க தேங்காய் உடைச்சு அர்ச்சனை பண்ணிருக்காங்களா? கிடையாது. எப்பவுமே நம்ம கருவறைக்குள்ள போறதுக்கு முன்னாடியே வந்து அதுக்குன்னு ஒரு இடம் வந்து தனியா இருக்கும். அதுல வந்து தேங்காயை உடைச்சு சும்மா ஒரு ஒரு இதுக்காக சாங்கியத்துக்காக கொடுத்துட்டு வாங்குவாங்க. ஆனா இந்த கோயிலுக்கு தேங்காய் வாங்கிட்டு போற அக்கா என்ன பண்ணுவாங்க? தேங்காய் விலை வேற 40 ரூபா 50 ரூபா வந்துருச்சு. நம்ம வேற இருக்கிறதுலயே பெரிய தேங்காயா எடுத்துட்டு போயிருக்கிறோமே, அதை உடைச்சு ஐயர் ஒரு மூடியை வச்சுக்கிட்டாலும் மீதமுள்ள மூடி நம்மளோட மூடி பெரிய மூடியாவே கொடுப்பாங்களா, இல்ல அடுத்தவங்க வாங்கிட்டு போன சின்ன மூடியை கொடுப்பாங்களாங்கிற அந்த ஒரு குழப்பத்துல நம்ம என்ன வேண்ட போறோமோ அதை வந்து வேண்டுவோமானா கண்டிப்பா வேண்ட மாட்டோம். அப்படிதானே? அப்ப என்ன பண்ணலாம்? தேங்காய் பழம் அப்படிங்கறது வாங்கிட்டு போனாலும் திரும்ப அதை கொண்டுட்டு வந்து நம்ம குழம்புக்கு வைப்போம். அது வெறும் இந்த காய்கறி குழம்புக்கு வைப்போமா, சாம்பாருக்கு வைப்போமா? கிடையாது. கறி குழம்புக்கும் கூட போடுவோம். அப்ப நம்ம சாமி கும்பிடுறதுல பிரயோஜனம் இல்லை. இதுவே புஷ்பம் மட்டும் நம்ம வாங்கிட்டு போறோம். பூ மட்டும், புஷ்பம்னா பூ, பூ நம்ம வாங்கிட்டு போறோம் அப்படின்னா நம்மளுக்கு நேர்மறையா யாராவது வருவாங்க. அந்த வீட்டுல ஒண்ணு தொழில் பிரச்சனையா இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா கடன் பிரச்சனையா இருக்கும், கணவனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கலாம், குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கலாம், படிப்பு விஷயத்துக்கு வேண்டதுக்கு வரலாம். அந்த பூவை நம்ம கொடுக்குற பூவை அந்த அம்பாள் பாதத்திலேயோ கழுத்துலையோ போட்டு திரும்ப வந்து அந்த அம்மாவுக்கு எடுத்து கொடுக்கும்போது ஐயோ நம்ம நினைச்சதெல்லாம் வந்து நடந்துருச்சு, நம்ம அந்த கடவுள் வந்து புஷ்பமே நமக்கு கொடுத்த மாதிரி இருக்கு, நம்ம நினைச்சது நடந்துருச்சுங்கிற ஒரு எதிர்மறை எண்ணம் இல்லாம நேர்மறை எண்ணத்துல அவங்க எடுத்துட்டு போகும்போது நமக்கும் ஒரு புண்ணியம். தேங்காயை கொண்டுட்டு போய் பெரிய மூடி வருமா சின்ன மூடி வருமா? இதுல இன்னொரு ஒரு கொடுமை இருக்கும். என்ன தெரியுமா? தேங்காய் அங்கிருந்து கொண்டுட்டு வர ஒரு குடும்பத்தோட மாசத்துக்கு ஒரு தடவை கோயிலுக்கு போறோம்னா ஒரு ஓரமா உட்காந்துருவாங்க. உட்காந்தது என்ன பண்ணுவாங்க? வீட்டுல சோறு தின்னுட்டு வர அது மாதிரி அதை உடைச்சு தின்னு அதை குப்பை தொட்டியில போடுவாங்களா மூடின்னு பார்த்தா போட மாட்டாங்க. அப்ப அது வந்து வேற யாராவது நல்ல தீவிர பக்தர்கள் கடவுளையே நினைச்சிட்டு வந்து அது காலில் குத்தி அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அவங்களுக்கு ரத்தம் வந்தா ஏதோ அபசகுணம், சன்னிதானத்துக்குள்ள வந்து நம்ம காலில் வந்து இப்படி குத்தி ரத்தம் வருதேன்னு நினைப்பாங்க. அதனால கோயிலுக்கு போகும்போது பூ வாங்கிட்டு போங்க. அது அடுத்தவங்க நினைச்சது நிறைவேற மாதிரி அடுத்தவங்க கைக்கு போனா நமக்கு ஒரு புண்ணியம் அப்படிங்கிற விஷயம்தான் உண்மை. நன்றி நன்றி நன்றி. தென்பாண்டி சீமை தெம்மாங்கு பாட்டு காத்தோட வாழோ ஏ சாமியே, ஓம் பேரை போட்டு நான் பாடும் பாட்டு கேட்டாக்கா வாழோ ஓம் பூமியே, என் மூச்சு என் பேச்சு நீதானையா, என் வாக்க நீ கேட்டு காப்பாத்தையா, ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சேனா பூவாயி, ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்சேனா பூவாயி, நானா பாடலியே நீதான் பாட வச்சே, நானா பாடலியே நீதான் பாட வச்சே, ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சேனா பூவாயி, ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்சே வாயி தாயி.
பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சேனா பூவாகி ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்சேனா பூவாயி கண்ணுதான் தூங்கவில்லை காரணம் தோணவில்லை பொண்ணு நீ ஜாதி முள்ள பூவாட ஆகவில்லை கண்ணினான் நாத்து கண்ணன் நீ பார்த்து வந்துதான் கூடவில்லை கூறப்பட்டு சேல நீ வாங்கி வரும் வேளை போடு ஒரு மாலை நீ சொல்லு அந்த நாள உனக்காக நான் காத்திருக்கேன் என்ன ஏது நீதானே ஆசையில பத்தி கட்டி நாட்டு ஒண்ணு கட்டி வச்சேனா பூவாகி ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்சேனா பூவாயி நானா பாடலையே தான் பாட வச்ச நானா பாடலையே தான் பாட வச்ச ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சேன் பூவாயி ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்சேனா பூவாயி நன்றி 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 இது அப்படியே அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட எங்க அப்பா இன்னைக்கு வந்து காவலுக்கு போக சொல்லியிருக்கிறாரு. சரி. முத காவலுக்கு போறமே ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா அங்க விலங்குகள்லாம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி எல்லாருமே சொல்லுவாங்க. ஆமா, ஆமா. பயந்துகிட்டே வந்தேன். ஆ. வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அழகான நந்தவனம். ஐயோ நல்லாப்பா, அழகான நந்தவனம். அங்க இருக்கிற எல்லா விலங்குகள்லாம் இல்ல, அழகழகான பறவைகள் இருக்குது, மான் இருக்குது, மயில் இருக்குது. பார்க்கறக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குது. நம்மளுக்கு 10 பேர் இருந்தாலும் ரசிக்கிற தன்மை உள்ளவங்க, புராணத்தை புரிஞ்சுக்கிறவங்க வந்து கடைசி வரைக்கும் இருந்து வேளாள ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனோம் அப்படின்னா குடும்பத்துல செல்வ செழிப்பு வரும். ஏன்னா செவ்வாய் தோஷம் அப்படிங்கறதான் வள்ளிக்கும் முருகனுக்கும் இருக்குது. தெய்வானைய முதல்ல மனம் முடிஞ்சாலும் கூட தெய்வானை முருகன் இந்த கதையை கொண்டுட்டு வந்திருக்கலாம். ஏன் வள்ளி முருகன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முருகன் வள்ளி அப்படின்னா 2 பேத்துக்கும் செவ்வாய் தோஷம் இருக்குது. எந்த ஒரு வீட்லயுமே திருமணம் ஆகாத பெண்ணோ ஆணோ இருந்தாங்கன்னாலும் சரி, செவ்வாய் தோஷத்தினால குழந்தை பேர் இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, இந்த புராண கதைகளை கடைசி வரைக்கும் பார்த்து கடைசியில் அந்த வேல் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா குழந்தை பேர் இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு அந்த தடை நீங்கி திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனாலதான் ஒவ்வொரு ஊர்லயும் வேண்டுதல் வச்சு புராண கதைகள் எத்தனையோ கதை நாடகங்கள் இருந்தாலும் கூட இந்த புராண நாடகம் அப்படிங்கறது வள்ளி திருமணம் வைக்கிறாங்கன்னா இதுதான் காரணம். அதனால இருக்கிற மக்கள் அப்படியே கடைசி வரைக்கும் இருந்து முருகனின் வேளால் ஆசீர்வாதம் வாங்கி குடும்பத்தை செல்வ செழிப்பு ஆக்கணும்னு வேண்டிட்டு மாமே வாங்கி தந்த வண்ணச்சேலதான் இந்த வேலைதான் மேலே உடுத்துறப்போ அவன் மோகந்தான் புது ராகந்தான் பொட்டோடு பூ முடிச்சு பொன் மஞ்சள் பூசி வச்சு வந்திடு மகராசி நகை சிந்திடு முகராசி கண்விழி மை பூசி வரும் கொண்டவன் புகழ் பேசி மாமே வாங்கி தந்த சீலதா வண்ண சூலதா மேலே உடுத்துறப்போ அவன் மோகந்தான் புது ராகந்தான் பொட்டோடு பூ முடிச்சு பொன் மஞ்சள் பூசி வச்சு வந்திடு மகராசி நகை சிந்திடு முகராசி கண்விழி மை பூசி வரும் கொண்டவன் புகழ் பேசி மாமே வாங்கி தந்த வண்ணச்சேலதான் இந்த
ஆரெங்கும் தான் உறங்க ஆறு கடல் மீன் உறங்க ஸ்ரீரங்கம் தான் உறங்க திருவான காவுறங்க நான் உறங்க வழியிலேயே ராசா இங்கே நாதியத்து கிடக்குது ஓரோசா ஆரெங்கும் நான் உறங்க ஆறு கடல் மீன் உறங்க ஸ்ரீரங்கம் தான் உறங்க திருவான காவுறங்க நான் உறங்க வழியிலேயே ராசா இங்கே நாதியத்து கிடக்குது ஓரோசா சாட எழுதி வச்சே சாந்து சுபத்திலெல்லாம் ஆடி மழையடிச்சு அத்தனையும் கரைஞ்சிருச்சே சாட எழுதி வச்சே சாந்து சுபத்திலெல்லாம் ஆடி மழையடிச்சு அத்தனையும் கரைஞ்சிருச்சே தாங்களையே ஆசை வச்ச இந்த மனம் வாழ வச்சு பார்க்கலையே சேர்ந்திருந்த ஒரு சனோ ஆரெங்கும் தானும் உறங்க ஆறு கடல் மீன் உறங்க ஸ்ரீரங்கம் தான் உறங்க திருவான காவுறங்க நான் உறங்க வழியிலேயே ராசா இங்கே நாதியத்து கிடக்குது ஓரோசா மாமே அடிச்சானோ மல்லிகைப்பூ சென்றாடு அத்தை அடிச்சாலோ அள்ளிப்பூ சென்றாடு யார் அடிச்சா சொல்லியலு நீரடிச்சா நீர் விலகும் காத்து மலை தொட்டாலுமே கருத்தே தான் போகும்னு ஊத்தி வச்ச ரோசா பூவே போடுவேன் வெயிலில காத்து மலை தொட்டாலுமே கருத்தே தான் போகும்னு ஊத்தி வச்ச ரோசா பூவே போடுவேன் வெயிலில சங்குக்குள்ள அடங்கிடுமா கங்கை நதி நீரு சங்குக்குள்ள அடங்கிடுமா கங்கை நதி நீரு சந்திரன கலங்கம்னு சொன்னது தனமூரு ஆரெங்கும் தான் உறங்க ஆறு கடல் மீன் உறங்க ஸ்ரீரங்கம் தான் உறங்க திருவான காவுறங்க நான் உறங்க வழியிலேயே மானே இறைவன் நாடகத்தில் உமையடி நானே நான் உறங்க வழியிலேயே மானே இறைவன் நாடகத்தில் உமையடி நானே இறைவன் நாடகத்தில் உமையடி நானே ஆமா ஒரு 4 பேரையும் கூட்டிட்டு கூட்டிக்கிட்டு